நூறுசாமி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட சசி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரு அவருடைய ரூமில் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசி எனக்கு சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சது வந்து சசி சார் தான். ஏன்னா நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு என் காலேஜில் வந்தார். அவங்க இவனை பிரசன்னாவை சேர்க்கறதுக்காக வந்தார். இப்போ அவர் டிஓபியாக இருக்கார் அவர். அப்போ வந்து நான் வந்து காலேஜில் கொஞ்சம் திமிராக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பிரின்ஸிபல் ரூம்லேயே கூப்பிட்டு போய்ட்டு சாரை உட்கார வச்சு பிரின்ஸிபல் எல்லாம் மிரட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச சார், எங்கள் சார் இவருக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கேட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கேட்கறதுக்காக உங்களை மீட் பண்ணணுன்னு கேட்டேன். அவரும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். சரி, நான் ஆஃபீஸ் போனேன். என்னை கூப்பிட்டாரு, ரூமில் கூப்பிட்டாரு. அவருக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சு பேசினார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரில. என்னென்னா கலர் தான். நான் போட்டு இந்த டிஷர்ட்டோட கலர் என்ன கலர்னு கேட்டார். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். பட் ஆனால் அந்த கலர் டக்குன்னு வரல. ஒரு வெர்மலின் யூன்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒரு பையன் வந்தான். சரி, என்னை வெளியே அனுப்பிச்சாரு, நீ இப்போ வெளியே வெயிட் பண்ணினார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்து திரும்ப போனோடனே நான் சொல்லிட்டேன், இதான் அந்த க்ரீன் கலர், அது ஒரு மாதிரி வர்மல்லியன் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உன்னை பார்த்தோடனே முதல்ல ரவுடி மாதிரி இருந்தேன். காலேஜில் ரொம்ப ரவுடி மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணேன். அப்போ மேலே அந்த மாதிரி ஒரு ட்ராக்ஷன் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு வந்து நீ பதில் தெரில, ஆனால் தேடி வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே, நீ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, நீ ட்ரை பண்ணு. பட் ஆனால் என்கிட்ட வந்து இப்போ சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டார். பட் அதுவும் அங்கேயும் சேரல நான். பட் ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரை மீட் பண்ணி என்னை வந்து பயங்கர பாசிட்டிவாக எமோட் பண்ணி அந்த அனுப்பிச்சது இருக்குல்ல, அது அசோக் பில்லர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸ். ஐ திங்க் இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது என்னை பார்க்க வராங்க, இல்லை என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண வராங்க, இல்லை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறப்போ யாராவது ட்ரை பண்ணி வராங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நான் அவங்க இதை பேசி அவங்கள ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நூறுசாமி எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இமோஷ்னலான ஆள் தான் நான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னை பயங்கரமாக எமோட் பண்ணிவிடும். நூறுசாமி படம் பார்க்குறப்போ நிறைய இடங்கள் எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் அந்த சுவாஸ்திகா வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. எவ்ரி ஃப்ரேம் வந்து அந்த படத்தை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த அவங்க பசங்களாக நடித்த பசங்களாக இருக்கட்டும், அப்புறம் எவ்ரி கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. அண்ட் விஜய் ஆண்டனி சாரும் செம சூப்பராக பண்ணார். நிறைய விஷயம் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு கிராஃப்ட் வைஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ சசி சார் வந்து இப்போ பூ சசி சார் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நூறுசாமி சசி சார்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சொல்லாமலே அங்கேருந்து ஒரு பெரிய ஜெம்பு, அப்புறம் கொலைகாரன், அப்புறம் வந்து பிச்சைக்காரன், அப்புறம் வந்து நூறுசாமிகள்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பேசப்பட்ட இந்த கருத்து இருக்குல்ல, இன்றைக்கும் அதுக்கான வேல்யூஸ் இருக்குது. இன்றைக்கும் அதை பற்றின டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கும் சமூகத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதே நேரத்தில் வந்து எளிமையாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு படமாக டெஃபினட்டாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த ஃபேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேனோட கேரக்டர் என் லைஃப்பில் வந்து ஃபேன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். நான் ஒரு 6th 7th படிக்கிறப்போ என் அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேன் வாங்கி வந்தார். ஃபேன் எப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேன் தான் அது. அது வந்து வீட்டில் அது சீலிங் ஃபேனு, ஓட்டு வீடு, சீலிங் ஃபேன் மேலே மாட்டியாச்சு. அது வந்து ஒரு சவுண்டு, அந்த பியரிங் சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்கும். ட்ரன் சுற்றிகிட்டே இருக்கும். அது சுற்றுறது வந்து என்னென்னா எனக்கு யாரோ பேசுகிற மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலி யாரோ பேசுகிறாங்க, ஏதோ சொல்ல வராங்க. சின்ன வயசில் எனக்கு அப்படி தான் வந்து பயங்கரமாக ட்ரீமியாக அந்த ஃபேன் சவுண்டை கேட்டுகிட்டே இருப்பேன். லைக் வந்து சீலிங் ஃபேன் வந்து இவ்வளோ சவுண்டு போடுமா போடாதாலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ஃபேன் வந்து லைஃப்பில் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு மண்டையில் அடிபட்டுச்சு. ஒரு பிரச்சனையில் வந்து மண்டையில் அடிபட்டுச்சு. ஸோ அப்பா நானெல்லாம் பார்த்து தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த ஃபேன் சுற்றிட்டே இருக்குது. திடீர்னு அப்பா ஏஞ்சி அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க, அந்த ஃபேன் என்கிட்ட பேசுது, அந்த ஃபேனில் ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னார்.
இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவர் கூட பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு அப்பா காணோம். அவர் போயிட்டா யாரோ ஒரு 4-5 பேர் வந்து கத்தி எடுத்துகிட்டு வராங்க, என்னை கொல்றதுக்கு வராங்க, இந்த ஃபேன் எனக்கு சொல்லுது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தெருவில் நின்ட்டார். அப்போ வந்து நான் போயிட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து வச்சது இருக்குல்ல. அப்புறம் வந்து நான் அந்த அந்த டைமில் சைக்காலஜிக்கலாக அந்த ஃபேனுக்கும் எனக்குமான கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அப்பாவுக்கும் அவருக்குமான கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு என்னென்னா இந்த படம் பார்த்தோன்னே அந்த ஃபேனோட ஃபஸ்ட் ஷாட்டே இருக்கும். அது சுற்றுறப்போ லைக் அந்த கரண்ட்டு ஆஃப் ஆகிட்டு திருப்பி வரப்போ அந்த பவர் ஆன் ஆகிறப்போ திரும்ப சுற்றுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அவங்க அண்ணன் வந்து அந்த அந்த அம்மா வந்து கொலை பண்ணுறப்போ வந்து அந்த ஃபேனுக்கான ஷாட்டு. ஸோ ஓவரால் வந்து என்னென்னா ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்தின விதம் அது என்னோட ரியல் லைஃப்பில் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நான் வந்து தண்ணிக்கோழின்னு ஒரு நாவல் ஒரு குறுநாவல் தான் எழுதியிருந்தேன். அது நிறைய சின்ன சின்ன ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் இதழ்களில் வந்து வெளியே வந்தது. நான் அதில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். லைக் அந்த ஃபேன் சுற்றுறது, ஃபேனுக்கும் எனக்குமான அந்த கனெக்ஷன், அந்த சைக்காலஜிக்கலாக என்ன எப்படி அந்த ஃபேன் கனெக்ட் ஆச்சு அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த படத்தில் அந்த ஃபேன் வந்து எனக்கு அவ்வளவு கனெக்டாக இருந்தது. அண்டு அது எனக்கு பார்க்குறப்போ வந்து நம்ம பேச வேண்டியது நம்ம எழுத வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல வந்து சைசாரும் அது வந்து பார்த்துருக்காரு, அது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த படத்தை அவர் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அவர் போராடுற விதம், அந்த படம் வந்து பார்க்குறப்போ அவர் எல்லோரும் இன்வைட் பண்ணுற விதம், அப்புறம் வந்து அந்த படம் முடிஞ்சவொடனே வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்துமே தன்னுடைய திரைப்படம் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகுது, அது எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய மெனக்கடல், இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்டு தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். ஏன்னா இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. நான் டிரெக்ட் ஆனதுக்கப்புறமா நிறைய படம் பண்ணியிருக்காரு. எந்த படத்துக்கும் என்னை கூப்பிட்டதும் இல்லை, ஏதோ படம் பாருன்னு கூட கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நூறுசாமிகளுக்கு மட்டும்தான் வந்து அவர் இன்வைட் பண்ணார். அதுக்கு ஒரு அர்த்தமாக சொன்னார், இந்த படம் உனக்கு பிடிக்கும் நீ வா அப்படின்னு சொன்னார். அண்ட் தேங்க்யூ சார், லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படத்தில் நினச்ச எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ரொம்ப சூப்பரான படம், ரொம்ப முக்கியமான படம், நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. கௌதம் மேனன் இங்கே வந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆங்கரே வந்து கௌதம் மேனன் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க சார். நிறைய இங்கிலீஷ். இது சசி வந்து எனக்கு, நாங்கள்லாம் கவிதாலயா குரூப், நான் கேபி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கவிதாலயாவில் ஒர்க் பண்ணும்போது நீ பாதி நான் பாதி படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் வசந்த் அவர்கள் வரும்போது அவருடைய அசிஸ்டண்ட் வந்து சசி கிட்ட வந்து அப்போவே ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். ஆக்சுவலாக வந்து பீயிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் ஒரு ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக எங்களை வெளிப்படுத்திக்க மாட்டோம் அங்கே அந்த கம்பெனியை பொறுத்தளவில். எந்த ஆட்டிடியூடும் வெளிப்பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே எடிட்டிங் ரூம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து எல்லோரும் கிளம்புவோம். கிளம்பும்போது ரொம்ப நாளாக வந்து எங்களை வந்து ஒரு ஒரு காரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சசி எப்போவுமே வந்து அந்த காரில், அந்த அம்பாசிடர் காரில் முன் சீட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். அதில் உட்காருவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் இறங்கிக்குவோம். இது ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கடுகடுப்போடு இருப்பார் எப்போவுமே. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் அவர் பாருங்கள் சார், அவரை இறக்கி விட்டதுக்கப்புறம் சொன்னார், அந்த இவர் மட்டும் வந்து கையை வந்து இந்த பக்கம் வந்து இப்படி வச்சு உட்காண்ட்ருக்கிறாரு காரில், பெரிய டைரக்டர் ஐட்டம் மாதிரி அப்படின்னாரு. சசி, நீங்கள் அன்றைக்கே டைரக்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த சொல்லாமலே பூ இதெல்லாம் அவர் பண்ணும்போது நான் பார்த்த அந்த சசியை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அந்த படங்கள்லாம் பண்ணும்போது. இதில் வந்து இப்போ நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஒரு படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பாலாஜி ஸ்ரீராம் அவர்களை. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு தடவை நிக்கில் கூட என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து
அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து அவரை தவற விட்டுட்டேன். பட் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நல்ல நடிகராகவும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறார். சசியை பொறுத்தளவில் அவர் வந்து எப்பவுமே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவர். அதாவது கதாபாத்திரம் அறிஞ்சு அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாரு. ரொம்ப ரசிக்கலாம் நம்ம அவரை. அவ்வளோ அழகாக வந்து வேலை வாங்கி இது வரைக்கும் நிறைய படங்களில் வந்து நான் வந்து உம்முன்னு இருக்கிற விஜய் ஆண்டனியை தான் பார்த்துருக்குறேன். இதில் தான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற ஒரு விஜய் ஆண்டனியை நான் வந்து பார்த்தேன். அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நேஷ்னல் அவார்ட்ஸ் இதுக்காக ஒரு ஜூரியாக போயிருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய படங்கள் பார்த்தப்போ ஒரே ஒரு படம் வந்து நான் அந்த ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது என்னை அறியாமல் நான் வந்து முன் வரிசையில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன், அது பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர். அது அந்த தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் வந்து வாசந்தி. அந்த வாசந்தி படத்தில் கண் எடுக்காமல் என்னை பார்க்க வச்சது வந்து சுவாசிகா. அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதுவும் அந்த நான் முன் வரிசையில் உட்காந்து அப்படி வந்து ரசித்து ஒரு படம் பார்த்தேன். அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த படத்தினுடைய லிரிக்கல் ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சசி அவர்களை வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு சுவாசிகா, அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோலில் வந்து வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து என்னையும் நடிக்க வச்சுருந்தீங்க சசி. அந்த ஃபேனாக நடித்தது நான் தான். நான் உங்கள் ஃபேன் எப்போவுமே. ரொம்ப ஒரு யதார்த்தமான, அதாவது சசி வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 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 விஷயம் வந்து லட்சம் காதுகளுக்கு வந்து போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் அவர் தொட்டிருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து ஒரு வளர்ந்த பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத உறக்க கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதிலையும் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து இந்த 100 சாமி. இந்த சப்ஜெக்டை தொட்டதுக்காகவே நான் சசியை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதல் கொண்டு நிறைய இடங்களில் நிறைய மறு கல்யாணங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். இங்கே இந்த மற்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மர்ஸ், அந்த ஆக்டர்ஸ், அவங்களாம் அவங்க நடிக்கவே இல்லை, வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பசங்க, அந்த பெண்கள், அவங்கெல்லாம் அவங்க நேமெல்லாம் வந்து சீக்கிரமே நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த படம் முடியும் போது ஒரு பேர் கிடைக்கும். இப்போ வேணால் உங்கள் பேரெல்லாம் வந்து என்ன பேருன்னு யோசிக்கிறது ஒரு மனநிலை இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர்கள் வந்து எல்லா மேடைகளும் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாகவும் ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியான திருப்தியான ஒரு படமாக இது வந்து அமையும். இந்த 100 சாமி மாபெரும் வெற்றியை ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் டைரக்டர் சசி அவர்களுக்கும் அள்ளித்தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க.